ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழிசை சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரஸ்க் அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 7 ரஸ்க்கை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியையும் பாதாமையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பொன்முருளாக வறுத்துக்குங்க. அது வறுத்த உடனே தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ எனக்கு 1 கப்பு வந்து இந்த ரஸ்க் பவுடர் கிடச்சிருக்கு. ஸோ நான் 1 கப் பவுடரையும் நான் ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கங்க. நல்லா ப்ரௌனிஸாக ஆகிற மாதிரி வறுத்துட்டா போதும். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நான் 1 கப்பு ரஸ்க் பவுடருக்கு நான் 3/4 கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுடரையும் வந்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ரஸ்க் பவுடரை இதிலே போட்டு கிண்டுங்க. கட்டி சேராமல் கிண்டணும். அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அதில் அப்சர்வ் ஆயிரும். அது வரைக்கும் கிண்டினா போதும். அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கட்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டுட்டு மிச்சம் வந்துட்டு 1/4 கப்பு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப்பு ரஸ்க் பவுடருக்கு நான் 3/4 கப்பு தண்ணியும் 1/4 கப்பு பாலும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும். ஸோ இது நல்லா கட்டியெல்லாம் போய் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு 1 ஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இது நல்லா இதானதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சர்க்கரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சே கிண்டுங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா வந்து அது ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும். அதை சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் அது ஓரளவுக்கு அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி இதில் நம்ம போட்டுக்கணும். முந்திரி பாதாமையும் நம்ம இதிலே போட்டு கொஞ்சம் தூவிட்டே இருந்தால் பெட்டரு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிண்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறணும். நான் ஆல்ரெடி 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே நான் வரேன். ஸோ நல்லா வந்து நீங்கள் கிண்ட நீங்கள் ஊற்றின நெய் வந்து ரிலீஸ் ஆகி திரும்பி அது வெளியில் வரணும். அப்போ தான் ஒரு அல்வா பதத்துக்கே நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கிண்டும் போதே அது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பேன்லேருந்து அது அப்படியே ரப்பர் மாதிரி அது வெளியேறுது பார்த்தீங்களா? ஸோ இது தாங்க கரெக்டான அல்வா கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெய்யும் வந்துட்டு ஊற்றுற நெய் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அல்வா பதம். இதை நம்ம அப்படியே சூடாக வந்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். நார்மலாக ப்ரெட் அல்வா வந்து கூட நீங்கள் பொரித்து எடுத்து பண்ணுறத விட இது வந்து இன்ஸ்டண்ட்டாக சடனாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ப்ரெட் அல்வான்னு சொல்லிக்கலாம் இதை நீங்கள். ஆனால் இது வந்துட்டு ரஸ்க் அல்வா. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.